கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இன்றைய அவருடைய நாளிலே உங்களை நான் வாழ்த்தி அவருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். அவருடைய சமாதானமும் அவருடைய கிருபையும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். உங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதித்து பாடி உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்பதற்காக தங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தி இருக்க உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் இந்த வேளையிலே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை அடியேன் இடத்திலும் கொடுப்பதற்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை இந்த இடத்திலும் இந்த வார்த்தையை கேட்பதற்கு அழைத்து வந்திருக்கிறீங்களே, உடைய மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை கொடுக்கிற அடியேனோடும் ஐயா, வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரை முற்று முழுதாக உங்களுடைய ஆள்கைக்குள்ளே தருகிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக மத்தேயு சுவிசேஷத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28வது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஐயும் 29ஐயும் பார்க்கலாம். ஆமென். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிரம் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுங்க. இதை யார் சொன்ன வார்த்தை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே சொல்லுகின்றார் இந்த வார்த்தை. இதிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். என்ன தெரியுமா? ஒரு சிறிய பூவை குறித்து சுட்டி காட்டுகின்றார். சுட்டி காட்டி சொல்லுகின்றார், இந்த காட்டு பூவை நீங்கள் பாருங்கள். சலமோன் யார்? ராஜா. சொல்றார், சலமோன் முதலாய் இவைகளை போன்று உடுத்தினது இல்லை, அவனுடைய சர்வ மகிமையில் இவைகளை போல் உடுத்தியது இல்லை. பின்னர் ராஜா எவ்விதமான உடுப்பை உடுத்துகிறான் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனால் அவனுடைய உடுப்பிலும் விட இந்த பூ மிகவும் அழகாய் இருந்தது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அது உண்மையிலேயே உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த அழகான பூ, காட்டுக்குள்ளே வளருகின்ற இந்த பூ, இந்த பூவிலும் விட இந்த சலமோன் உடுத்தியிருந்த உடுப்பு என்ன என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். வானம், பூமி, பூமியிலே இருக்கின்ற எல்லாவற்றையும், எல்லா படைப்புகளையும் படைத்தவர். இந்த மிக சிறிய இந்த படைப்புகளை விட இந்த மிக சிறிய ஒரு காட்டுக்குள்ளே வளர்கின்ற ஒரு பூவை குறித்து அவர் பேசுகின்றார். படைத்தது நன்றாக நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். படைத்த தேவன் இந்த வானத்திலே இந்த பூமியிலே எவ்வளவோ அதிசயமான கிரிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அவருடைய பார்வை எங்கே செல்லுகின்றது?
காட்டு புஷ்பத்தின் மேல் செல்லுகின்றது. புஷ்பம் என்றால் என்ன? பூ. காட்டு புஷ்பத்தின் மேல், காட்டு பூவின் மேல் செல்லுகின்றது. அதை வைத்துக் கொண்டு சொல்லுகின்றார், சலமோன் முதலாய் கூட இந்த பூவை போன்று அழகாய் இருக்கிறது இல்லை. 29வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், இந்த காட்டு பூக்கள் வளருகிறது, எப்படி வளருகின்றது என்று நீங்கள் கவனித்து பாருங்க என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். பின்ன இந்த பூவை குறித்து ஆண்டவர் சுட்டி காட்டுவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான காரியத்தை குறித்துகிறார். என்னத்தை சொல்லுகின்றார்? எதை சொல்லுகின்றார்? என்னத்தை சொல்லுகின்றார்? கவலைப்படுகிறதுனால் என்ன பிரயோஜனம்? இந்த காட்டு பூவை பார் என்று ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 27வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பல பக்கங்களாலும் நெருக்கங்கள், பல பக்கங்களாலும் ஒடுக்கங்கள், நெருக்கங்கள், ஒடுக்கப்பட்டு தொய்ந்து போன உள்ளத்துடன் நீங்கள் வந்திருக்கின்ற மகனே, மகளே, கர்த்தர் என்று உனக்கு அனுப்புகின்ற ஒரு அருமையான செய்தி என்ன தெரியுமா? இந்த அருமையான தூதின் மூலம் கர்த்தர் உனக்கு அனுப்புகின்ற ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த காட்டு புஷ்பங்களின் மேல் உன் கவனம் இருக்கட்டும். இந்த காட்டு பூக்களின் மேல் இந்த கவனம் இருக்கட்டும் என்ற செய்தியைத்தான், அந்த தூதைத்தான், அந்த மெசேஜை தான் கர்த்தர் இன்றைக்கு உன் மத்தியிலே அனுப்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சுட்டி காட்டும் இந்த காட்டு பூக்களை குறித்து நாங்கள் சிறிது பார்த்து செல்வது மிகவும் நல்லது. ஆண்டவர் சுட்டி காட்டுகின்ற இந்த காட்டு பூ பாலைவனத்திலே ஒரு வயல்வெளியிலே வளர்கின்ற ஒரு பூ. பாலைவனத்திலே, அதாவது இந்த பூ எந்த இடத்துல? பலஸ்தீன நாட்டில அதிகமாக இருக்கின்றது. இந்த பலஸ்தீன நாட்டில இந்த பூ ஒரு வயல்வெளிகளுக்குள்ள, ஒரு காட்டு பத்தைகளுக்குள்ள, புதர்களுக்குள்ள, ஆங்காங்கே வளர்ந்திருக்கிற இந்த புதர்களுக்குள்ள இவை அழகாக வளர்ந்து நிற்கும். பின்ன இந்த காட்டு புல்லுகளுக்குள்ளே வளருகின்ற இந்த பூக்கள் என்ன மாதிரி இருக்கும்? தகதகன்னு சொல்லி ஒரு, அதாவது தங்க நிறமான, பொன் நிறமான, இதை நாங்கள் நன்றாக எங்களுடைய கண்களுக்கு முன்னாக சிந்தித்து பார்க்க, ஒரு தகதகல் என்று சொல்லி ஜொலிக்கின்ற ஒரு தங்கம், அதாவது பொன்களை போன்று ஒளி கதிர் வீசுகின்ற இதழ்களை உடையதாய் இருக்குமாம் இந்த பூ. எது? காட்டுக்குள்ள இருக்கிற இந்த பூ, இந்த புல்லுகளுக்குள்ளே வளர்கின்ற இந்த பூ. பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தின் படைப்புகள் எல்லாவற்றையும் விட்டு இதை குறித்து பேசும்பொழுது நாங்கள் இதை குறித்து நாங்கள் சிறிது பார்க்க வேண்டும். இந்த பூவின் நடுப்பகுதியில என்ன மாதிரி இருக்கும் என்றால், வெள்ளை நிறமும் பிரகாசமான ஒரு மஞ்சள் நிறமும் நீலமும் கலந்த ஒரு இளஞ்சிவப்பு நிற புள்ளியோடு சேர்ந்து அந்த பூ வளர்ந்தது. இப்ப சிந்தித்து பாருங்க, அந்த பூவுடைய அழகு எப்படி இருக்கு? கொஞ்சம் சிந்தித்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் சொல்றார், பார்த்து இந்த பூவை பார்த்து, இந்த சலமோன் ராஜா முதல் கூட இந்த பூவை போல உடுத்தியதில்லை. இதுதான், இதுக்கு மிச்சமாக நாங்க எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. சலமோன் ராஜா அப்படி உடுத்தாம இருந்தானா? இல்ல, உடுக்க இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். அவன் எவ்வளவு அவனுடைய பார்க்கும் பொழுது சலமோன் எவ்விதமாக வாழ்ந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு விதமான அவன் உடைகளை உடுத்தி இருப்பான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த பூவை விட இவன் எதுவுமே மேதனியா வித்தியாசமா உடுக்கவே இல்லை. இந்த பூ அழகாக உடுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுவார். இல்லையா? ஆகவே இந்த பூவுல இருக்கின்ற இன்னொரு காரியம், இது என்ன செய்யுமா? உயரமாக வளரும் ஒரு ஒரு அதாவது ஒரு நீண்ட ஒரு மெல்லிய தண்டுல இது வளர்ந்து அப்படி மேல அப்படியே பூத்திருக்குமா.
இது என்ன செய்யுமா? காத்துக்கு அப்படியே அசைவாடிக்கொண்டே இருக்கும். இப்படியே அசைந்தாடிக்கொண்டே இருக்கும். இந்த பூவை பார்க்கல இந்த கலரோட ஒரு அருமையான ஒரு அழகான காட்சி. ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா, இந்த பூவை கவனிச்சு பாருங்க, இந்த பூவை பராமரிக்கிறதுக்கு ஒருவருமே இல்ல. இந்த பூ தானாகவே வளருது. இதை யாருமே பராமரிக்கிறது இல்லை, யாருமே இதை விசாரிக்கிறது இல்லை, யாருமே இதை கவனிக்கிறது இல்லை, யாருமே இதற்கு தண்ணி வாக்குவதும் இல்லை, யாருமே இதற்கு அதாவது பசலை போடுவதும் இல்லை, உரம் போடுவதும் இல்லை. தானாக அந்த பூ வளருகின்றது. ஆனால் இந்த பூக்கள் இஸ்ரவேலிலே ஒரு பிரபலியமான ராஜாக்களின் உடுப்புகளை பார்க்கிலும் மிகவும் அழகு நிறைந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி காட்டு லீலி என்று இவரை சொல்லுவார். காட்டு லீலி புஷ்பம் என்று சொல்லுவார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் 29வது வசனத்திலே பேசுகிறார். வாசிக்க முடியுமா? 29வது வசனம். சலமோன் முதலாய் இன்னொரு விதமாக நாங்கள் வாசித்து பார்ப்போம். இஸ்ரவேலின் ராஜா முதலாய் தன் சர்வ மகிமையிலும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ வல்லமையிலும் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் இருக்கிறது. இந்த அழகிய காட்டு புஷ்பங்கள் எதை நம்பி வாழுகின்றது? எதை நம்பி வாழுகின்றது? தேவனை நம்பியே. இந்த பூ யாரை நம்பி வாழுகிறது? ஆண்டவரை நம்பி, தேவனை நம்பி, தன்னை படைத்த கர்த்தரை நம்பியே வாழுகிறது. அவை தேவனை நம்பி வாழுகின்ற, அதாவது விசுவாச ஜீவியம் செய்கின்ற, தேவனையே நம்பி விசுவாச வாழ்க்கை வாழுகின்ற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த பூவானது நிழலாட்டமாயிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாச ஜீவியம் என்றா என்ன சொல்லுவோம்? விசுவாச ஜீவியம் என்றா என்ன? விசுவாச ஜீவியம் என்றா என்ன? நம்பிக்கை, விசுவாசம். அது ரெண்டும் வித்தியாசமானது. அது உங்களுக்கு முந்தி சொல்லி தந்திருக்கிறேன். சரி, நான் இப்ப விசுவாசத்தை பற்றி பேசுவோம். விசுவாச ஜீவியம் என்றா என்ன? இன்றைக்கு பாருங்க, இப்ப சொன்னதால நான் சொல்லி போட்டு போக முடியல. நம்பிக்கை என்றா என்ன? விசுவாசம். நம்பிக்கை என்றா என்ன சொல்லுங்க? நான் இந்த இடத்துக்கு இத்தனை மணிக்கு நான் போய் சேருவேன். நம்பிக்கை. இத்தனை மணிக்கு நான் போய் சேருவேன். நம்பிக்கை. ஆனா நமக்கு எந்த சூழ்நிலையுமே இல்ல, ஆனா நான் போய் சேருவேன். நமக்கு வாகனம் இல்ல, ட்ரெயின் இல்ல, எந்த வசதியும் இல்ல, இன்னிடத்துல நான் இத்தனை மணிக்கு நிப்பேன். இது யாரும் நம்புவாங்களா? ஆனா நான் சொல்றேன், நான் போய் நிப்பனப்பா, விசுவாசிக்கிறேன். என் தேவன் சொல்லி இருக்கிறார், நிப்பாய். இதுதான் விசுவாசம். கண்ணால காணக்கூட முடியாத எந்த ஒரு காரியத்தை நான் நம்பி இருப்பதான் விசுவாசம். என் ஆண்டவர் வருகிறார். நம்பிக்கையா விசுவாசமா? விசுவாசிச்சு கொண்டு போய் ஆண்டவர் மீண்டும் வருவார். விசுவாசத்தோடு அருமையான ரெண்டும் வித்தியாசமான. ஆகவே விசுவாச ஜீவியம் என்றா என்ன? இப்ப சொல்லுங்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் சொல்லித்தார், எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லாவற்றிற்கும் கர்த்தரையே நம்பு. ஆமென். அல்லேலூயா. விசுவாச ஜீவியம் கேட்கிறவர்கள் விசுவாச ஜீவியம் என்றா என்ன? எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லாவற்றிற்கும் கர்த்தரையே நம்பு. இந்த விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில மனுஷ பலம் வரக்கூடாது, மனித ஞானம் வரக்கூடாது, மனித சிந்தனை வரக்கூடாது, உலக சிந்தனை வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. எல்லாவற்றுக்கும் எதை நம்பி இருக்கணும்? ஆண்டவரே நம்பி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவ்விதமான விசுவாச ஜீவியம் செய்யும் ஒரு தேவ பிள்ளை எதுக்கு ஒப்பா இருக்கிறான்? காட்டு புஷ்பத்தை போன்று, அதாவது காட்டு லீலியை போன்று. அதை என்ன செய்வானா? அது கொப்பா இருப்பான் என்றால் எப்படி இருப்பானா? எப்படி இருப்பானா?
கர்த்தரையே நம்பி வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தரையே நம்பி இந்த காட்டிலி புஷ்பத்துக்கு ஒப்பாய் விசுவாச ஜீவியம் ஜீவிக்கிற புள்ள எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? செழிப்பாயிருப்பா. அல்லேலூயா. செழிப்பாரு. இந்த காட்டிலி எப்படி இருக்கு? வாடி வதங்கி போயிருக்கா? எப்படி இருக்கா? ராஜாவுடைய மகிமையை விட, இஸ்ரவேல் ராஜா சலமோனுடைய மகிமையை விட இந்த காட்டில் அவ்வளவு மகிமையா இருக்கின்ற அவ்விதமான மகிமையோடு யார் இருப்பான்? அந்த தேவன் இல்ல. அல்லேலூயா. சொல்லணும். நீங்க சொன்னாதான் வசனங்கள் வரும், எனக்கும் வரும். ஆகவே இதை குறித்து ஒரு சத்தியத்தை நாங்க பார்ப்போம். ஓசியாவில் எடுங்க. ஓசியா பழைய ஏற்பாடு 1059 பக்கம் எடுங்க. பழைய 1059 பக்கம். ஓசியா 14 அதிகாரத்துல 5-7 வரைக்கும் வாசிங்க. இப்ப வாசிங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேறு ஊன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவான். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல இருக்கும். யாரை குறித்து சொல்லப்படுகிறது? இந்த லீலி புஷ்பத்தை போல் இருக்கின்ற தேவ பிள்ளை விதமாக செழிச்சு வளருவான் என்று இந்த ஓசியா மூலம் ஆண்டவர் பேசி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான ஒரு காரியத்திலே பாருங்க. இந்த 9வது வசனத்தை நாங்க வாசிச்சு பார்க்கும் பொழுதுதான் இதே பகுதியில இந்த வசனத்தை நாங்க வாசிச்சோம். 9வது வசனத்துல இது விளத்தை ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி போட்டு ஆண்டவர் சொல்ற என்ன தெரியுமா? வேதனையோடு சொல்ற என்ன தெரியுமா? இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? பாத்தீங்களா? இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? இந்த சத்தியத்தை இன்றைக்கு அறியாமல் என்று தேவனுடைய ஜனங்கள் எப்படியெல்லாம் வாழுகிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்களா? இந்த சத்தியத்தை அறியாததுனாலதான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இன்றைக்கு வறண்டு கரட்டாணியப்பட்டு அவர்கள் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இங்கே அவன் எப்படி செழித்து வளர வேண்டும் என்றால் எப்படியாரா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இந்த சத்தியத்தை இன்றைக்கு எவருமே அறியல. இந்த காட்டு புஷ்பத்தை நோக்கி பாருங்க, இந்தளவோடையே கதைச்சு போட்டு விட்டுருவாங்க. இந்த காட்டு புஷ்பம் தேவனையே நோக்கி வளருது, ஆக தேவனையே நம்பி வளருது. எல்லாவற்றிலும் தேவனையே நம்பி இருக்குது. பகல வேண்டுமா அல்லது மழை வேண்டுமா அல்லது வேற ஏதாவது சூரிய வெப்பம் வேணுமா, எல்லாவற்றுக்கும் தேவனையே நம்பி இருக்குது. நாளைக்கு சூரியன் உதிக்குமாண்டது எதிர்பார்க்கிறது இல்ல, அல்லது நாளைக்கு எனக்கு தண்ணி எதுவுமே அது கவலைப்படுறது இல்லை. அதாண்டு கவலைப்படுகிறதுனால் எவன் ஒருவன் தன் கரத்திலே ஒரு முளத்தை கூட்டுவான். கூட்ட முடியுமா? முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய இவ்விதமாக இந்த நீலி புஷ்பமாக இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற நீலி புஷ்பமாய் ஒப்பாய் வளருகின்ற தேவனுடைய பிள்ளை இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் எதிர்த்து சொல்றார். இவரை உணரத்தக்க ஞானம் உள்ளவர், இவைகளை சிந்திக்கத்தக்க நினைச்சு பார்க்கத்தக்க புத்தி உள்ளவன் யார் என்று சொல்லி வேதனையோடு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள். இன்று தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் ஜீவிச்சு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் இன்றைக்கு பாருங்க, ஜனங்கள்
இவ்விதமான சத்தியத்துக்குள்ள வழிநடத்தப்படாம, இவ்விதமான ஆசீர்வாதத்துக்குள்ள வழிநடத்தப்படாமல் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், எப்படி ஆசீர்வாதத்துக்குரிய வழியை ஆண்டவர் வச்சிருக்கும் பொழுது சும்மாவே ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், சகோதரியே கவலைப்படாது, சகோதரியே கவலைப்படாது சொல்லி போட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படி சொல்லி போட்டு போய் இன்னும் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கான்? காரணம் என்னன்னா, இந்த தேவனுடைய இந்த வார்த்தை அதை கிரகிக்கத்தக்க மனுஷன் ஒருதனுமே இல்லை என்று அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு நீங்க பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஆகவே உங்களை நோக்கி வரும் இந்த தேவ சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீங்கண்டா, அதை உங்க சாதீனம் பண்ணுவதா செவி கொடுப்பீங்கண்டா, நிச்சயமாக ஆகவே நாங்கள் இந்த செய்திக்கு நாங்கள் இந்த தூதுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் நாங்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் இருப்போம் என்றா எங்களுடைய ரட்சிப்பு என்ன மாதிரி இருக்கும்? இடைப்படைந்து அவ்விதமாக இடைப்படைந்து போய்விடுவோம் என்றால் இன்றைக்கு மற்ற ஜனங்களுக்கு எங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லாமலே ஆவி உங்களுக்கு கர்த்தருக்கு தருகின்ற இந்த பொருளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு அதன்படியே நீங்க வாழ்ந்து வாழ்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச ஜீவியம் செய்யும் பொழுது இந்த தேவ பிள்ளையை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்ப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் வாசிங்க, 25ஆம் வசனத்தை வாசிங்க, பட்டண்டு வாசிங்க நல்ல பிள்ளைகள் போல. பழைய ஏற்பாடு 788ஆம் பக்கம், 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பாத்தீங்களா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று பெரும்பாலான தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச ஜீவியம் செய்கிறார்கள். அது எப்படி செய்வது என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் விசுவாச ஜீவியம் செய்வதே இல்லை. விசுவாச ஜீவியம் செய்யாமல் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற இந்த வார்த்தையை கேட்டுட்டு என்ன செய்வாங்க? ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறார், இப்படியே சொல்லிக் கொண்டிருந்துருவாங்க. எப்படி சொல்லிக்க முடியும்? இன்னும் சிலர் இன்னும் விசுவாசமா இருக்கிறான் பாருங்க. விசுவாச ஜீவியமே செய்ய மாட்டாங்க, ஆனா கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான் என்று சொல்லுங்க. செழிப்பான் என்று ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருவாங்க. எப்படி ஒட்டி விட்டுருவாங்க? ஸ்டிக்கர் எப்படி வரும்? வார்த்தை உண்மை, வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தரை நம்புறவரோ செழிப்பான், ஆனா ஒட்டி விட்டு என்ன செய்யறது? திருப்தி அடைஞ்சு கொண்டே இருந்துருவாங்க. ஒரு நாள் நல்ல ஒரு சம்பவம் உண்டு, கேள்விப்பட்டேன். ஒருவன் கள்ள வேலை செய்து கொண்டிருந்தான். அரசாங்கத்துக்கு தெரியாம பயங்கரமான வேலை செய்து கொண்டிருந்தானா. இவன் என்ன செய்தானா? முதல் நாள் சபையில ஒரு கொண்டு வாழ்ந்தானா. பாதை யுத்தம் கூடாரத்தை அணுகாது முன்னுக்கு ஒட்டி போட்டு வேலை செய்யானா. அடுத்த நாள் கொண்டோலர் வந்து அவளுக்கு அள்ளி இதால தூசிக்கப்படுதான். இதை விட ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை நாங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருவோம் என்றா அதை போல செழிப்பு பொழுதும் வேற யாருமே பெற்றுக் கொள்ள மாட்டாங்க. சொல்ற பாருங்க, சலமோனுட்ட இருந்த செல்வாக்கா, சலமோனுட்ட இருந்த செல்வமா, அவன் உடுத்தாத உடுப்பா, அவன் அனுபவிக்காத இன்பமா நாங்க பாக்குறோம். ஆண்டவர் சொல்ற, இந்த நீதி புஷ்பத்தை விடவா, இந்த காட்டு புஷ்பத்தை விடவா இவன் கணக்க செய்துட்டான் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செழிப்பு வேண்டுமா? இந்த நீதி புஷ்பத்தை போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் உற்றது தவறில்லை, உற்றத்தான் வேணும், அதையும் நீங்க விடக்கூடாதா? உற்ற தவறே இல்லை. ஆனா விசுவாச ஜீவியம் செய்து செழிக்கிறவர்கள் சாட்சி, அதாவது சாட்சியாக ஒட்டுகிற வசனம் என்ன? கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். மற்றவன் பார்க்கணும், கர்த்தரை நம்புறவன் செழிப்பான்.
இவன் சாட்சி உள்ள வசனம் ஒன்று ஓட்டிருக்காங்க. அதை பார்த்து அவனுக்கு என்னப்பா இதுல உள்ள இரகசியம் என்ன, நீ கதை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்குதான் அந்த வசனம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தை ரூத்துடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம் வேதத்தில். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ரூத்ர புத்தகத்தை எடுத்து பாருங்கள். ரூத்துடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை கிரியை செய்கிறது. பாருங்கள், பிள்ளை இல்லாமல் இருந்த இந்த ரூத் பிள்ளை இல்லாதவளாய், புருஷனை இழந்து வெறுமையானவளாய், இஸ்ரவேலின் தேவனையே நம்பி அவருடைய செட்டைக்குள்ளே அடைக்கலம் புகுந்தாள். நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்குள்ளே அந்த புதைந்து கிடக்கிற ஒரு சத்தியத்தை நன்றாக கவனியுங்க. அந்நிய தேசத்திலே இந்த ரூத் வந்து சேர்ந்தாள். எங்க வந்து சேர்ந்தாள்? அந்நிய தேசத்தில். எதுக்காக வந்தாள் சொல்லுங்க. புத்தகம் பாய்ச்சிருப்பீங்க, கனகு புத்தகங்களை எல்லாம் பாய்ச்சிருப்பீங்க ரூத்தை பற்றி. சொல்லுங்க பாப்போம், எதுக்காக வந்தாள்? எதுக்காக வந்தாள்? அடைக்கலத்துக்காக வந்தாள். இன்னுமாக தன் பசியை அடைக்கலத்துக்காக வந்தவள் என்ன செய்தாள்? தன்னுடைய பசியை ஆற்ற வேண்டும். தன்னுடைய பசியை ஆற்ற வேண்டும் மட்டுமல்ல, தன்னுடைய மாமியாரையும் பராமரிக்க வேணும். பின் என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும் சொல்லுங்க. வாசித்திருப்பீங்க இந்த ரூத்துக்கு. என்ன செய்ய வேணும்? என்ன செய்தார்? கதிர் பொறுக்கி கொண்டு வர எங்க போனா? வயலுக்கு போன. கதிர் பொறுக்கி கொண்டு வர எங்க போனா? தன்னுடைய பசி ஆற்ற வேண்டும், தன்னுடைய மாமியாரையும். அங்கே யாருடைய தரிசனம் இவளுக்கு கிடைக்குது? இந்த பாட்டையும் போடுறீங்க. போவாசுடைய தரிசனம் அவளுக்கு கிடைக்கும். பின்ன இந்த ரூத்துடைய அந்த இறுதி வரை உள்ள தேவைகள் உட்பட என்ன நடைபெறுகிறது? அவருடைய எதிர்காலமே இந்த போவாசால் பொறுப்பெடுக்க. இந்த போவாசுடைய தரிசனத்திலே அவள் வந்து அவருடைய எதிர்காலம் முழுவதுமே அந்த போவாசால் பொறுப்பெடுக்கப்படுவதை நாங்கள் பார்த்தோம். ரூத்துடைய குறைவுகள், வாழ்க்கை அனைத்தையும் விசாரிக்க, ஆறுதல் அடைய போவாஸ் என்ற ஒரு மனிதன் அவளுக்கு கிடைக்கும். எடுங்க 2ஆம் அதிகாரம் ரூத் புத்தகம் வாசிங்க. 10வது சந்த 12 வாசிங்க. வாசிங்க 12. இன்னொரு கவாசிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களிலே சரியான சக்தியோடு அடங்கியது. போவாசின் விசாரிப்பின் கீழே, அரவணைப்பின் கீழே அவருடைய வாழ்க்கை என்ன செய்கின்றது? செழித்து. யாருடைய அரவணைப்பின் கீழே? போவாசுடைய அரவணைப்பின். அதற்கு எல்லாவற்றுக்கு முன்பாக இந்த ரூத் எப்படிப்பட்டவள்? அந்நிய தேசத்து பெண். அந்நிய தேசத்து பெண் தன்னுடைய உணவு பஞ்சத்தை போக்க வழி இல்லாமல், தன்னுடைய உணவு பஞ்சத்தை தீர்க்க வந்த அந்நிய பெண், தன்னுடைய உணவு, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க,
தன்னுடைய உணவு பஞ்சமாகிய அந்த உணவு, இந்த அந்நிய தேச பெண் தன்னுடைய உணவு பஞ்சமாகிய அந்த வசனமாய உணவை உட்கொள்ள நம்பிக்கை எதுவும் அற்றவளாக, எந்த ஒரு நம்பிக்கையும் அற்றவளாக மாமியார் என்ற தன்னுடைய சபையிலே வந்து தஞ்சம் அடைகின்றார். மாமியாராகிய சபை என்ன செய்கின்றது? இவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவளுடையது. ஆனால் அவள் என்ன செய்கின்றாள்? அந்த மாமியாரை தான் பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பை அவள் எடுத்துக் கொள்ளுகின்றாள். அந்த சபைக்கு அவள் வந்தவுடனே அந்த சபையும் தன்னுடையது, அந்த சபையை நான் பராமரிக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை எடுக்கின்றாள். அதன் வழி என்ன? என்னத்தை கண்டுகொண்டால் வயலாகிய ஆத்மபடிக்க அங்கே ஆத்ம ஆதாயத்தை அவள் செல்லுகின்றாள். தானியங்களை அவள் சேகரிக்கின்றாள். தானியங்களை அங்கே ஆத்ம வழியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகிய இந்த போவாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த போவாசுடைய பிரசனம் அங்கே அவளுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் தரிசனத்தை பெற்றவளாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, அந்நிய தேசத்தாளாய் இருக்க உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தது எப்படி என்று அவள் அங்கே சொல்லுவதை சபையை குறித்த சத்தியம் இந்த ஊத்துக்குழி அடங்கி இருக்கு. சபையிலே அவன் என்ன செய்ய? அந்நியவளாய், அந்நிய தேசத்தவளாய், அந்நியனாய் தேவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே வருகின்றான். தன்னுடைய பசியை போக்க வேண்டும், தன்னுடைய அதாவது மாமியாருடைய பசியை போக்க வேண்டும் என்றால் என்ன செய்கின்றாள்? அவள் வயலுக்கு செல்லுகின்றாள். சபையிலே பசியை போக்க வேண்டுமா? ஒவ்வொருவரும் வயலிலே இருக்க வேண்டும். அப்பொழுது போவாசாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பல தடவை சொல்லிக்கிறேன், நாங்கள் எப்பொழுது ஆத்ம வழியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோமோ ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், உலகத்தின் முடிவரியந்தம் உங்களுடைய சகல நாட்களிலும் கூட இதை போல ஆசீர்வாதம் உங்களுக்கு வேற எதுவும் இல்லை அருமையானவர்களே. இதை போன்ற ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை அருமையானவர்களே. அருமையான அந்நியரும் பரதேசியுமாயிருக்கும் ஒருவனை தேவன் என்ன செய்கின்றார்? தனது மிகுந்த கிருபையின் நிமித்தமாக, தன்னுடைய மிகுந்த இரக்கத்தினால் என்ன செய்கின்றார்? அவனை ரட்சித்து எங்கே கொண்டு வருகின்றார்? சபையிலே கொண்டு வந்து விடுகின்றார். பாருங்கள், பின்ன சபையிலே இணைந்த ஒருவன் என்ன செய்கிறான்? சபையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு வருகின்றது. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் சபையை குறித்து அக்கறையற்றவர்களாக வருவதும் போதுமாக இருப்பதை நாங்கள் எங்கும் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சத்தியத்தை அறிகிறீங்க, இன்னும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் கட்டப்பட வேண்டும் அருமையானவர்களே. இன்றைக்கு விதமான சத்தியங்களை அறியாத எத்தனையோ மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க அருமையானவர்களே. அதற்காக இன்றைக்கு எவ்வளவோ குழப்பங்கள், எவ்வளவு பரிதாபமான நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையான சபை என்றால் துச்சனமாக மதிக்கின்ற ஒரு காரியமாக போயிருக்கிறது. சபையிலே இணைந்த ஒருவன் சபையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வருகின்றது. பாருங்க, இந்த மாமியார் சொல்லியும் இந்த ரூத் போனால ஏன் மாமியாரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய ஆத்ம அறுவடை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வயலிலே நிற்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? வயலிலே அவன் நிற்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? என்ன நிற்க வேண்டும் சொல்லுங்க? கதிர் பொறுக்க வேண்டும். ரூத் என்ன செய்தார்? வயல சும்மா நின்றாளா? கதிர் பொறுக்கிறார். பின் ஆத்ம பணியிலே ஈடுபடுகின்றவன் என்ன செய்ய வேண்டும்? கதிர் பொறுக்க வேண்டும். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று வாஞ்சையவன்ல இருக்க வேண்டும். இந்த ஆத்மா எனக்கு ஆண்டவர் தருகிறார் என்ற நம்பிக்கையோடு அவன் அங்கேயே செயல்பட வேண்டும். வயலிலே சும்மா நின்றால் போதாது அருமையானவர்கள், பாதுகாக்க முடியாது.
ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டும். வயலிலே வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வயலிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறவனுக்கு என்ன தரிசனம் கிடைக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தரிசனம், உவாசிய தரிசனம் அங்கே கிடைக்கிறது. அரவணைப்பு கிடைக்கிறது. மட்டுமல்ல, ஆறுதல் கிடைக்கிறது. அருமையானவர்களே, தேர்தல் கிடைக்கிறது. அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் செழிப்பாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி உலகத்தின் முடிவறியந்த சீசராக்குங்கள். அடுத்த வசனம், உலகத்தின் முடிவறியந்த யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. 14ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. 12 வாசிங்க, வாசிங்க. 14, 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன் என்று சொல்கிறவர் விடுவாரா? விடவே மாட்டார். ஒரு நாளும் திக்கற்றவர்களாக உங்களை விடவே மாட்டார். உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே. அருமையான தேவனே, எவ்வளவு அன்புள்ளம் கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஆண்டவருடைய அந்த அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது எவ்வளவு நேர்மையான. நம்முடைய ஆண்டவர் இந்த காட்டு பூவை குறித்து குறிப்பிடுகிறாரே, இந்த காட்டு லீலியை குறிப்பாக வைக்கிறாரே. ஏன்? இந்த காட்டு புஷ்பம் பாருங்க, நீண்ட ஒரு தண்டுல, நான் முதல் சொன்னது போன்று நீண்ட தண்டுல அப்படியே வளர்ந்து அது இருக்கும். ஒரு காத்து அடிக்கும் பொழுது என்ன செய்யும்? அது அங்க இங்க அப்படியே அசைஞ்சு கொண்டு இருக்கும். பின் ஆகவே அந்த இடத்துல, அந்த நாட்டில இந்த லீலி புஷ்பத்துக்கு, இந்த லீலி புஷ்பம் வளரும் சொல்லுவாங்க. எந்த தேசத்துல வளரும் என்று? பாலஸ்தீனா. ஆமென். சரி, அங்க அவர்கள் சொல்லுவாங்களாம், என்ன பேர்? அசைந்தாடும் சொல்லுவாங்களா? அசைந்தாடும். அந்த மாதிரி அழகாக இருக்கும், அசைஞ்சு கொண்டிருக்கும். அசைந்தாடும் லீலி. ஆகவே அதாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த லீலி புஷ்பம் அசைந்தாடும் குறித்து அங்கே அவள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? நான் கவலையற்றவன், நான் கவலையற்றவன், நான் எதற்கு கவலைப்பட வேணும்? எனக்கு நான் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக் கொண்டே அசைந்தாடுவது. அதனால்தான் ஆண்டவர் அந்த பூவை பார்த்து, நீங்கள் கவலைப்படுவதனால் ஒருவன் தன்னுடைய தங்கத்தின் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? இந்த காட்டு புஷ்பத்தை பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாத்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காட்டு புஷ்பம் அது ஒருபொழுதும் கவலைப்பட்டதே இல்லை. கவலைப்படாமல் அது என்ன செய்யும்? எந்த நேரமும் ஒரு ஆடி பாடிக்கொண்டே இருக்கும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் கவலைப்படுகிறதினால் அவன் தன்னுடைய சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவானோ என்று சொல்லி இந்த அவர் ஒப்பிட்டு காட்டி சொல்வதை அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. நீங்க இருக்கிறத பார்க்க போனா நீங்க கவலைகளை நீங்களே வச்சு கொடுக்கிறீங்க. ஆண்டவர் தேவையில்லை, உங்களுக்கு நீங்களே வச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் என் மேல் வையுங்க. அருமையான தேவையில்லை. ஒரு தடவை ஒருவன் பெரிய ஒரு சாக்கு மூடியோட ரோட்ல நின்றான. ஒரு வண்டிக்காரன் போனான ரோட்டால, இவன் பாவமா இருக்கிறான். நீ ஏறப்பா கொண்டே விட்டுறான். இவன் என்ன சொன்னா, வண்டியில மூடைய தூக்கி போட்டுட்டு ஏறினானா என் வண்டி போகுதான். இவன் தலையில தூக்கி கொண்டு வந்தவன் பாவம் இவனை வண்டியில ஏத்தினான்.
வண்டிக்கான ஓடிக்கொண்டு போயிட்டு திரும்பி பார்த்தானா கூட தலையில தான் வச்சிருக்காங்க. என்னப்பா உன்னை இதுக்குத்தானே கூட்டி கொண்டு இறக்கி வைய. மாடு பாவம், மாடு பின்ன சும்மா இப்படித்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்ற என்ன இறக்கி வையன்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், சுமந்து கொண்டு திரிகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கவலையை கொண்டு வருவது யார்? பிசாசான். கவலையை கொண்டு வருவன் பிசாசானவன். அவன் கவலைகளினால் ஒரு மனுஷனை நொறுக்குவான், கவலைகளினால் இளைப்படைய வைப்பான். எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, சரீரத்தை குறித்த கவலை, உடைக்காத கவலை, இன்னுமாய் பலவிதமான காரியங்களை குறித்து கவலைகளை கொண்டு வருவான். இவையெல்லாம் வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது உலக கவலைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உலக கவலைகள். ஆண்டவரை தன்னுடைய வீட்டிலே உறுதி ஏற்றுக்கொண்டால் யார்? இவையெல்லாம் வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது உலக கவலைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உலக கவலைகள். ஆண்டவரை தன்னுடைய வீட்டிலே உறுதி ஏற்றுக்கொண்டால் யார்? மாத்தாள். மாத்தாளும் ஒரு கவலைப்பட்டால் இருந்து கொண்டு என்னென்ன கவலைப்பட்டாலும் ஆண்டவரை பக்கத்திலே வச்சுக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார். சமைக்கல கவலைப்பட்டு ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் என்ன சொல்றார்? மாத்தாள். தேவையானது ஒன்றுதானப்பா, தேவையானது ஒன்று. என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது தெரிந்து கொள். ஏன் கணக்க வேலைகளினால் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் என்று ஆண்டவரை வீட்டில கூப்பிட்டு வச்சிருக்கிற எத்தனை தேவண்ட பிள்ளைகள் இன்றும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், மாத்தாளுக்கு சொன்ன மாதிரி மாத்தாளே மாத்தாளே நீ ஏன் கவலைப்படுற? அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுறியே, ஏன் கவலைப்படுற? தேவனுடைய பிள்ளைகளே, என கருமையானவர்கள், இந்த மாத்தாளுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் கவலைப்படுறாம? என்னுடைய பாதத்தில் நீ வந்து அமர்ந்திரு, நீ ஏன் கவலைப்படுற? மரியாதை நல்லவங்க தெரிந்து கொண்டுட்டாலே, நீ என்ன அழைச்சவள் அல்லவா, நீ என்ன கூப்பிட்ட, நீ வீட்டுக்கு நீதானே, நீ ஏன் கவலைப்படுறாய்? இந்த மாத்தாள் மரியாள் நல்ல பங்கு தெரிந்து கொண்டுட்டாலே. இந்த அழைப்பு உங்களை நோக்கி வந்துள்ளதா இருக்காங்க. அந்த கத்தரையே நம்பி நாங்கள் வளர்வோம் என்றால் அதை சொல்லி வளர்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர்ல நான் ஏன் கவலைப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றேன். 1 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரம் திரும்ப 7ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாடு 232ஆம் பக்கம் வாசிங்க பார்ப்போம். 32ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். வாசி. பின்ன இப்படியே சொல்லி நீங்க வாசித்து பாருங்க, வீட்டு கொண்டு நாம் எதற்காக கவலைப்பட வேணும் என்றால் எல்லாம் வசனத்தில ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பவுலை கொண்டு நாம் கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்பட வேண்டும். நான் கவலைப்படத்தான் வேண்டும். எதற்காக? கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் வாழ வேண்டும் என்று கவலைப்பட வேண்டும். ஏனைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் இயேசுவின் மேல் நாங்கள் வைத்துவிட, மனுஷருக்கு இருக்கிற எல்லா கவலைகளையும் கர்த்தர்
மேல வைத்திட வேண்டும். நாங்கள் ஒன்று கவலைப்படுவோம், எதிரே கர்த்தருக்கு நாங்கள் எப்படி பிரியமாய் வாழ முடியும், கர்த்தருக்கு நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் கவலைப்படுகிற ஜனங்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அருமையான இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமை நாங்க பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய சம்பவத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாமை நாங்கள் பார்க்கும் பொழுது தன்னுடைய ஒரே ஒரு குமாரன், அவருடைய குமாரனுடைய பேர் என்ன? ஈசாக்கு. அவருடைய பேர் என்ன? ஈசாக்கு. இந்த ஈசாக்கை என்ன செய்தான்? பலிகளுக்கு எங்க கொண்டு போறார்? எந்த மலைக்கு? சொல்லுங்க, எந்த மலைக்கு சொல்லுங்க? எதுக்கு? மோரியா மலைக்கு கொண்டு போற வழியில மகன் கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? நோக்கி கேட்கிறான். என்ன கேள்வி சொல்லுங்க அப்பா, கதைக்கிற மாதிரி பேசுங்க. என்ன கேள்வி கேட்கிறான்? சொல்லுங்க சொல்லுங்க. பலி செலுத்த போறோமே அப்பா, நெருப்பு விறகு எல்லாம் இருக்கே அப்பா, பலிக்கு ஆடுங்க. பாத்தீங்களா இவன் கேள்வியை பாருங்க, பாஞ்ச சின்ன பொடியண்ட கேள்வி, பலிக்கு ஆடுங்க. இந்த கேள்வி சாதாரண ஒரு கேள்வியாக கேட்டுட்டீங்க, அழைச்சிட்டீங்க. ஆபிரகாமுடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? பெத்த புள்ள கேக்குது, எத்தனையோ வருஷத்துக்கு பிற்பாடு பெத்த புள்ள, ஒரே ஒரு புள்ள. இந்த புள்ள இந்த கேள்வி கேட்கிறே, அப்பா விறகு நெருப்பு இருக்கப்பா, அழிக்கு ஆட்டுக்குட்டி எங்க? உடனே ஆபிரகாமுடைய நெஞ்சு அடிச்சிருக்குமா இல்லையா? அடிச்சிருக்கும். அவன் ஒரு அசை போன்று அசைச்சிருக்கும், துட்டுக்கிட வச்சிருக்கும். அந்த கேள்வி எதிர்பார்த்திருக்க மாட்டான் ஆபிரகாம் இந்த கேள்வி. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான்? அவர்களே இல்லை, பதட்டப்படவே இல்லை. என்ன சொன்னார்? ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். பாத்தீங்களா? ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆபிரகாம் விசுவாசத்தை பாருங்க, எப்படியான ஒரு கட்டம் என்றதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது அருமையாளர்களே, விசுவசிக்கிறவன் பதறா, விசுவசிக்கிறவன் பதறா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அகதி சட்டம் தொடர்பாக ஏதாவது பாதகமான சட்டங்கள் வந்ததோ வரவில்லையோ, யாரும் சொன்ன உடனே பதறம் இல்லையா? பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றார், விசுவசிக்கிறவன் பின்ன ஆண்டவர் இந்த இடத்துல பேசுறது உங்களை பலப்படுத்த. அல்லேலூயா. விசா எடுக்க போகணும் என்ற உடனே என்ன செய்றீங்க? அன்றைக்கு பதறீங்களா இல்லையா? உண்மைதான், பதறீங்க. ஏதாவது ஒரு செய்தியை கேட்ட பதறீங்களா இல்லையா? பதறீங்க. ஏதாவது கடிதம் சும்மா பாப்பாவோட கதைக்கிற கண்டு வந்துட்டு பதறீங்களா இல்லையா? அவன் சும்மா கூப்பிடுறான். சில நேரங்கள் அங்கதான் அலுவல் இல்லாம இவனோட கதை போட்டு கூப்பிடுறான்னு வைப்புமே. உங்களுக்கு இங்க என்ன பதறீங்களா இல்லையா? பதறத்தான் செய்யும். புறஜாதியார் கலங்குவது போன்று தேவனுடைய ஜாதி ஏன் கலங்க வேணும்? ஏன் பதற வேணும்? அருமையான தேவனுடைய பிள்ளை, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. அதை உடுத்து வைப்பது யார்? அற்ப விசுவாசிகளே, நாளைக்கு அங்கே ஆண்டவர் சொல்ற பாச்சு பாருங்க. அற்ப விசுவாசிகளே சொல்லுங்க, வாசிங்க வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடுற இந்த காட்டுக்குள்ள கத்தரி விட அழகாக உடுத்துறாருண்டா. எனக்கு எவ்வளவு நிச்சயம் பாத்தீங்க? இதை விசுவசிக்கத்தக்கவன் யார்? இதை உணரத்தக்கவன் யார்? இதனை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார் என்று ஆண்டவர் வேதனையோடு இந்த ஓசியால கேட்கிறார். பாத்தீங்க, தனக்கு கீழ்ப்படிவது விசுவாசத்தோடு இருந்த ஆபிரகாமுக்கு சத்தியத்தை பாருங்க அருமையானவர்களே, தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டது. எனவே முதல் ஆட்டுக்குட்டி ஆபிரகாமுக்கு காட்டப்படவில்லை. ஆனால் விசுவாசம் தான் ஆபிரகாமுக்கு முன்பாக நின்றது. ஆனால் அவனுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த ஒரு ஆசீர்வாதமானது ஆபிரகாமுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. மறைக்கப்பட்டிருந்த நேரத்தில் தான் இந்த ஆபிரகாம் விசுவசித்தான், கர்த்தர் ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார்.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு பின்பாக ஆசீர்வாதம் மறைக்கப்பட்டிருக்குது. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் முக்கியம். நீ கர்த்தருடைய கொண்டு எவ்வளவு விசுவாசத்தை வச்சிருக்கிறியோ அந்த விசுவாசம் கண்டு விசுவசிக்கிறவனை காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். கண்டு விசுவசிக்கிறவன் காணாமல் விசுவசிக்கிறவன். நீ எல்லா வசதிகளையும் நீ காணுகிறாய் என்றால் உனக்கு விசுவாசம் அதென்று சொல்ல முடியாதே. அது விசுவாசம் இல்லையே. உனக்கு இது நடக்கும், உனக்கு விதமான காரியம் நடக்கும், உனக்கு நல்ல விசா வரும், இது எல்லாம் கண்ணுக்கு முன்னால காட்டிதான் நீ விசுவாசிக்க அவசியம் இல்லையே. நம்பிக்கை அது கிடைக்கும் நம்பிக்கொண்டிருக்கான். இல்லாத ஒன்றை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறியே, கர்த்தருக்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆயுதப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையிலே இந்த பாருங்க, இந்த ஆபிரகாம் இந்த தனக்கு பின்பாக ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த இந்த ஆசீர்வாதத்தை சோதனையிலே எப்பொழுது ஜெயம் கொண்டானோ அன்றைக்கு தான் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதனுக்கு வருகின்ற சோதனைகளிலே ஜெயம் கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனுக்கு பின்பாக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை வாசிங்க. பட்டண்டு வாசிங்க. இதோ எங்கே பின்பக்கமாய் புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அருமையான செய்தி. முன்பு அவன் காணவில்லை, அவனுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது விசுவாச பரீட்சையிலே அவன் ஜெயிக்கப்பட்டானோ, எப்பொழுது அந்த விசுவாசத்திலே அவன் ஜெயம் கொண்டவனாய் மாறினானோ, பின்பக்கமாய் வைக்கப்பட்டிருந்த அந்த ஆசீர்வாதமானது அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அங்கே காணக்கூடியதா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த மகாபெரிய நன்மையை ஆபிரகாம் கண்டு அங்கே அந்த ஆசீர்வாதத்திலே அவன் சந்தோஷம் அடைந்ததை அவனுடைய சோதனையிலே விசுவாசத்துடன் நிலைத்திருந்து ஜெயம் கொண்ட பின்பு அந்த ஆசீர்வாதம் கண்களுக்கு காட்டப்பட்டது. அல்லேலூயா. தனக்காக தேவன் பார்த்துக் கொள்ளுவார் என்ற விசுவாசம் தேவன் கனம் பண்ணினார். அல்லேலூயா. தேவன் தனக்காக வைத்திருக்கிறதை தேவன் வைத்திருக்கிறார், எனக்காக இதை வைத்திருக்கிறார், ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று விசுவாச அறிக்கை பண்ணினானே, அந்த விசுவாச அறிக்கை என் தேவனால் கனப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. என்னுடைய தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய கண்களுக்கு முன்பாக நீ எத்தனையோ காரியத்தை நீ விசுவசித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்னும் விசுவசி என்றுதான் ஆண்டவர் சொல்றார். ஆனால் என் ஆண்டவர் நீ விசுவசிக்கிறது எதுவோ அதை நிச்சயமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வேளை வரும் வரை விசுவசித்துக் கொண்டே இருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் பார்த்தார். அவன் வெட்கப்பட்டு போகவே இல்லை, வெட்கப்பட்டு போகவே இல்லை. என்னுடைய தேவனுடைய ஜனம், நீ வெட்கமடைந்து போகவே முடியாது, வெட்கமடைந்து போகவே முடியாது. விசுவாசம், விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஏன் இன்று தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகிறார்கள்? ஏன் வெட்கப்பட்டு போகிறார்கள்? கர்த்தரை நம்பி கர்த்தருடைய விசுவாசத்திலே அவர்கள் அந்த வேளை வரும் வரை காத்திருக்கிறார்கள். அந்த வேளை வரும் வரை காத்திருக்காததினால் அவருடைய அந்த கிரியை காண முடியாதவர்களாக எனக்கு அருமையான தெரிஞ்சு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையிலே மாறவே மாட்டார். ஆனால் அவருடைய ஜனங்கள் தான் மாறி பல தேவைகள் கர்த்தரையே நம்பி விசுவாசத்துடன் காத்திருக்கும் தேவனுடைய ஜனங்கள். நீங்கள் விசுவசிக்கிறவர் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அவை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து வைத்திருக்கிறார். உண்மையானவர்களே, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். ஆகவே சோதனை உச்சக்கட்டம் வரும் வரை பொறுத்துக் கொண்டு விசுவாசத்திலே நிலைத்து அவர் உனக்காக ஆயத்தம் பண்ணினதை ஏற்ற விடையிலே வாழ்க்கையில் இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரை தேவன் பார்த்துக் கொள்ளுவார்.
தேவனுடைய விசுவாச அறிக்கையா இருக்கட்டும். தேவன் பார்த்துக் கொள்ளுவார். இந்த உறுதியோடு நீ செயற்படு. நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. பவுல் சொல்வதை பார்ப்போமா? 2 கொரிந்தியரிலே 5ஆம் அதிகாரத்திலே புதிய ஏற்பாடு 248ஆம் பக்கம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் இன்னொரு நன்றாக வாசிப்போம். நாம் கண்டு நடவாமல் விசுவசித்து நடக்கிறோம். ஆகவே அறிஞர்களே, நாங்கள் கண்டு நடக்கிறவர்களாக நாங்கள் எப்படி விசுவசித்து கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பவுலுடைய அறிக்கையா இருந்தது. பவுலுடைய அறிக்கையா இருந்த அருமையானவர்கள், உங்கள் விசுவாசம் இன்னும் கர்த்தரில் பலமடைய இன்னும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு என சொந்த தேசம் இல்லாமல் எங்கே அடியப்பட்டிருந்தார்கள்? சொல்லுங்க பார்ப்போம். எகிப்திலே அடியப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய அடிமைத்தனத்தின் துன்பங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக சிந்தித்து பாருங்க. சில நேரங்களிலே நீங்க உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பார்க்க முடியாவிட்டால் 10 commandments என்ற படம் பார்த்திருப்பீங்க. அதுல இந்த அடிமைகள் எவ்விதமாக நடத்தப்படுகிறாள் என்பதை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சிந்தித்து பாருங்க. உங்களுடைய நிலையில நீங்க அங்க இருந்திருப்பீங்கடா. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, பிள்ளைகள் பரம்பரையாக இப்படியே அவனுக்கு அடிமைப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கூட சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய இதயத்தை சிந்தித்து பாருங்க. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்து தேசத்திலே இவ்விதமாக அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? தேவனுடைய ஜனங்கள். ஆகவே ஆனால் தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய ஜனங்கள் வெட்கப்படும்படியாக அவர் விடவே இல்லை. பின்ன என்ன செய்கின்றார்? அவர்களுக்கு ஒரு செழிப்பான இடத்தை ஆயத்தப்படினார். என்ன இடம்? கானானை ஆயத்த பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு வளமிக்க தேசத்தை அவர் என்ன செய்திருந்தார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மோசேக்கு தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனா அதனுடைய ஜனத்துக்கு பார்த்து வைத்திருந்த தேசம் எப்படிப்பட்டதா இருந்தது? பாலும் தேனும். இவ்வளவு தானே நீங்க அறிஞ்சீங்க? இவ்வளவு தானே அறிஞ்சீங்க? வாசிப்போமா? sorry, எசேக்கியேல் 900 பழைய ஏற்பாடு 981 பக்கம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. உரத்து வாசிங்க. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகின்ற எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளிலே ஆணையிட்டேன். எப்படிப்பட்ட தேசமாம் அது? சிங்காரமானது. எப்படியானது? எல்லா தேசங்களையும் விட சிங்காரமானது. எல்லா தேசங்களையும் விட. பாத்தீங்களா? பாலும் தேனும் ஓடுகின்றதும் எல்லா தேசங்களையும் விட சிங்காரமானதும் எப்படி சொல்லப்படுற? ஆண்டவர் எப்படி சொல்றார்? அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைக்கிறேன். பாத்தீங்களா? ஆண்டவர் பார்த்து வச்சிருக்கிறார். தன்னுடைய ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். பாருங்க எப்படி என்று சொல்லி அவர் பார்த்து வைக்கிறார். பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்த இடத்தை இருத்த வேண்டும் என்று சொல்லி பாலும் தேனும் ஓடுகின்றதும் எல்லா தேசங்களிலும் விட அதே சிங்காரமான தேசம். அருமையானவர்களே, பலவிதமான கஷ்டங்களுக்கு உட்பட்டு வேதனைகள் அடைந்து கஷ்டங்கள் அடைந்து துன்பங்கள் அடைந்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்கிறார். ஒரு செழிப்பான தேசத்தை பார்த்து வச்சிருக்கிறார். செழிப்பான தேசத்தை பார்த்து வச்சிருக்கிறார். ஆனா இந்த தேசம் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது.
இந்த ஆசீர்வாதம் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கண்ணால் அதை காணவே இல்லை அருமையானவர்களே. ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை மாத்திரமே விசுவசித்துக் கொண்டு என்ன செய்தாங்க? அவர்கள் எகிப்திலே இருந்து காலடி எடுத்து எகிப்திலே இருந்து காலடி எடுத்து வைக்க வேண்டியதாய் இருந்தது. அதை விசுவசித்துக் கொண்டு ஆண்டவர் காட்டையில். ஆனால் கர்த்தரோ தான் வாக்கு கொடுத்ததின்படி வாக்கு பண்ணியதின்படி தான் அவர்களுக்கு ஆயத்தப்படி இந்த அந்த தேசத்திலே அவளை கொண்டு வந்து சேர்க்கும்படி எப்பொழுதும் ஆண்டவர் எப்பொழுதும் அதே சிந்தனையோடு இருந்தார். எப்பொழுதும் அதே சிந்தனையோடு அவர்களை அப்படி தட்டி 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 வழி நடத்தி கொண்டே அக்கறையோடு இருந்தார். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அந்த செழிப்பான நன்மையை புசிக்கும் வரை அதை விசுவசித்துக் கொண்டுதான் அவர்கள் வனாந்திர வழியே செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருந்தது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனையாக இருந்தது. கர்த்தரையே நம்பிக்கொண்டு அவர்கள் செல்ல வேண்டும். கர்த்தரையே நம்பிக்கொண்டு செல்ல வேண்டும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். உடனே செழிப்பி அவர்களுக்கு காட்டி வந்து இருங்க என்று சொல்லி சொல்லிவிட வந்து உடனே அமர்த்திருங்க, நான் உங்களுக்கு வச்சுட்டேன் கர்த்தர் நிச்சயத்தை உடனே கொண்டு வந்து அதுல சேர்த்து விட்டு இருக்கலாம். ஆனா அப்படி அவர் சேர்த்து 1 பேதுரு எடுங்க பார்க்கிறோம். நேற்று பார்ப்போம் 1 பேதுரு பழைய புதிய ஏற்பாடுல 2ஆம் அதிகாரம் 319 பார்க்கணும். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிக்கப்பட்டது. சீயோனில் வைக்கிறேன். இந்த சீயோனிலே இருக்கிறவர்கள் மேல் யார் விசுவாசமாய் இருக்கிறீர்களோ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீயோனிலே இருக்கிறவர் மேல் யார் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. வனாந்திரத்தை வெற்றியோடு கடந்து கொண்டு வராங்க. பாருங்க, உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை தார வனாந்திரத்தை வெற்றியோடு கடந்து கொண்டு வந்தாங்களா? வர இல்லையா? எகிப்தில இருந்து செங்கடல்ல கடந்து கொண்டு வந்தாங்களா? வர இல்லையா? அதுக்கு பிறகு கடந்தாங்க. அது பிறகு கடந்து கொண்டு வந்தாங்க. யோர்தான் நதிய யோர்தான் வெள்ளத்தை கடந்து கொண்டு வந்தாங்க. இஸ்ரவேலர் என்ன செய்யறாங்க? இப்போ இந்த ஜனங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. என்ன அது? என்னது? நீண்ட நாட்களாக தாங்க சொல்லுங்க ஒரு மகிழ்ச்சி உண்டு. அவங்க எகிப்திலிருந்து கடந்து வந்துட்டாங்க, வெற்றியோடு வந்துட்டாங்க. யோர்தானை கடந்து வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன மகிழ்ச்சி சொல்லுங்க? சொல்லுங்க. அந்த தேசம் வரப்போகுது. அந்த தேசத்தை நாங்கள் காண போகிறோம். ஆண்டவர் நாங்களுக்கு வச்சிருக்கிற அந்த தேசத்தை நாங்கள் காண போகிறோம் மகிழ்ச்சி. பின்ன என்ன செய்யறாங்க? அந்த மகிழ்ச்சியோடு இப்ப வர்றாங்க. இந்த காலமான காத்து கொண்டு இருந்தது இல்ல, இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு பட்டு விட்டு கொடுக்குது. வந்து மகிழ்ச்சி வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து மகிழ்ச்சியோட சேர்ந்த உடனே என்ன செய்வாங்க? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கன்றோம் ரெண்டு ஆசையோட எரியோ பார்த்தாங்க. இது அசைறதாகவே கடல் எல்லாம் புரிஞ்சு விட்டுது. அவங்களுக்கு ஒருதான் நதியெல்லாம் அப்படியே விட்டுட்டுது. அவங்களுக்கு பிடித்த சோதனையா இந்த எரிகோ ஆகிய எனக்கு கடுமையான தேவையுடைய பிள்ளை. நீ பலவிதமான பிரச்சனைகளை தாண்டி வந்துடலாம். பலவிதமான பிரச்சனைகளுக்கு இலவாக முடிந்து கொண்டு வந்துடலாம். நீ சந்தோஷப்படலாம். எனக்கு இந்த நன்மை கிடைத்து விட்டது. எரியோமதில் ஒன்றிருக்கிற என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த எரியோமதில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்தது. எந்த பக்கம் எந்த பக்கம் இவங்க வாழ்க்கையிலே விதமான சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க.
இந்த பார்வோனிட்டையே இருந்து வந்தாங்க, இந்த செங்கடலையே கடந்து வந்தாங்க, இந்த வெள்ளம் புரண்டோடுங்க யோர்தானையே கடந்து வந்தாங்க. இந்த அருமையான இவர்களுக்கு திறந்து கொடுக்கவே இல்லை. இந்த எரியோ மதிலை தேவனுடைய ஜனங்கள் மேற்கொள்ள, இந்த எரியோ மதிலை அவர்கள் மேற்கொண்டு அவர்கள் முன்னேற, இவர்கள் ஒரு வித்தியாசமான முறையிலே தேவனை விசுவசித்து வித்தியாசமான முறையிலே அவருக்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலையே வாசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி என்ன செய்தார்கள்? ஒரு வாரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு வாரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எரியோ மதில் தேவ ஜனங்களை பார்க்கிறது. அது வடிவா முடிஞ்சு பார்க்கிறதோ எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. அவருக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கிற இந்தியாவில் இருக்கிறோண்டு பார்க்க போய் பார்க்க போய் பார்க்கட்டும் பார்க்க. அது சிரிச்சு கொண்டே இருக்கு. எல்லாருக்கும் பெரிய ஆரவாரத்தோட வந்து முடிச்சு கொண்டு நிக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் தேவஜனங்கள் கர்த்தரை விசுவசித்து அவரை விசுவசித்தது மட்டுமல்ல, அவருடைய விசுவாசம் கிரிகளின் மூலம் பூரணப்பட்டது. அவருடைய விசுவாசம் எப்படி பூரணப்பட்டது? கிரிகளின் மூலம், அவருடைய செயலின் மூலம் அந்த விசுவாசத்தை அவர்கள் காண்பித்தால் விசுவாசம் பூரணப்பட்டது. விசுவாசம் அருமையானவர்களே வாய் அளவிலே பேச்சளவிலே இருக்கக்கூடாது. அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது இருந்தால் கூடாது. கிரியைகளினால் விசுவாசம் கிரியையினால் பூரணப்பட்ட பொழுது என்ன நடைபெறுகிறது? இவர்களுக்கு முன்பாக சவாலாய் நின்ற எரிகோ மதில் இடிந்து விழுந்ததை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். யோவான் 14 2 3 வாசிக்க. பட்டண்டு வாசிக்க 2 3 புதிய ஏற்பாடு 140 பக்கம். ஓ ஓ ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணிய பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டோடைய அந்த வார்த்தையை விசுவசித்து ஆவிக்குரிய பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்தை முடிக்கிறவரும் தொடக்குறவரும் முடிக்கிறவரும் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாசத்துடனே நீ அவருடைய வார்த்தையை தெரிந்து கொண்ட நீ இப்பொழுது அவருக்கு பின்பாக விசுவாசத்துடன் முடியவரை உன் பிரயாணத்தை மேற்கொள். உனக்கு ஒரு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஸ்தலம், அது உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா தேசத்தையும் மேன்மையான தேசத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரே. பின்னர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஸ்தலம் சாதாரணமானதாக இருக்குமா? பரவசமான போன்ற தடைகள் உனக்கு வந்த பொழுதிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கலங்காதே. தடைகளை கண்டு நீ தளர்ந்து போகாதே. தடைகள் ஏற்படுகிறது என்று நீ கலங்கி போய்விடாதே. தடைகளை நீக்குகிறவர் அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா நிசி. அவர் யெகோவா நிசி. அவர் தடைகளை உடைக்கிறவர். அல்லேலூயா. கலங்காமல் ஜெய கீதத்துடன் ஜெய கிறிஸ்துவை பின்பற்றி நடத்துவோம். ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளையே, நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதை மிஞ்சி எதுவுமே நாங்கள் தலைகீழா நின்றாலும் செய்ய முடியாது. நம்முடைய பாதைகள் அவரால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாம் ஜீவனற்ற தேவர்களுக்கு பின்னாக நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் ஜீவனற்ற தேவர்களை பின்பற்றுகின்ற ஜாதிகளும் அல்ல. நாங்கள் ஜீவனுள்ள தேவனின் சாட்சிகள். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்முடைய ஆண்டவர் இயேசுவுடன் இருந்து ஊழியம் செய்த சீசர்களுக்கு ஆண்டவருடைய மரணத்தின் பின் பாருங்கள் நம்பிக்கை தான் தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியுமா? அதை அவர்கள் நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்? தங்களுடைய குரு மறுத்து செத்து போயிட்டாங்க. அவளுக்கு நிச்சயமே இல்லை. இந்த நிலையில பாருங்க, நம்முடைய கர்த்தர் இயேசுவை தேவன் எடுத்துக்கொள்ளும் முன்பாக எங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் முன்பாக, பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிற சந்தோஷமா இருக்கிறாங்க, கண்டுட்டாங்க, வீட்டுட்டாரு. அவரை பரலோகத்துக்கு போற போன பிறகு திருப்பி என்ன செய்வாங்க? சீசன் திருப்பியும் சோர்ந்து போயிடுவாங்க. பாருங்க, நம்முடைய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தன்னுடைய ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தியவர் தான். ஆனா ஏற்ற வேலை வரும்போதுதான் அவர் கொடுப்பார். ஆகவே கர்த்தர் இயேசுவை எடுத்துக்கொள்ளும் முன்பு அவர்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியும் எப்பொழுதும் கூட அவர்களோடு இருக்கும்படியும் ஆயத்தப்படுத்தி என்ன வேறொரு தேற்றவாளர் இல்லையா? வேறொரு தேற்றவாளர் அதை முன்குறித்து விட்டார். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளரை அவர் முன்குறித்து விட்டார். முன்குறித்து விட்டதின்படி உன்னத பலன் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த குறித்த வேளை வந்த பொழுதுதான் அந்த உன்னத பலனால் அவர்கள் கிடைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை விசாரிக்கின்ற பரமபிதா ஒருவர் நமக்கு உண்டு. நீ ஏன் கவலைப்படுகின்றாய் என்று நம்மை பார்த்து சொன்னார். தேவனுடைய ஜனங்களே, இந்த காட்டு புஷ்பம் பார்த்து சொல்றது நம்மை விசாரிக்கிற பரமபிதா இருக்கிறார். என்ன விசாரிக்காம இருப்பாரா? நீ ஏன் கவலைப்படுறாய் என்று நோக்கி கூவி சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் கர்த்தருக்கு அந்த காட்டு புஷ்பத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த. ஆமென். இதுவரை நீங்கள் கேட்ட தேவதூது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தர் இயேசுவுக்குள் நம்புகிறோம். உங்களுக்கு தேவையான பிரசங்க கேசட்டுகள் மற்றும் எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறும் வழங்கப்படும் தேவதூது கேசட்டுகள், உபவாச விழிப்புணி ஆராதனைகளில் வழங்கப்படும் ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கிய வேத படிப்பு கேசட்டுகள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். எமது சபையானது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரில் வானோனுக்கு அருகாமையில் உள்ள ஆவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. கர்த்தருடைய முழுமையான வழிநடத்துதலுடன் தரிசனத்துடனும் பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து கர்த்தருடைய வேளை வந்தபோது அவரிடமிருந்து புறப்பட்டதே ஹம் ஜெகோவானிசி பூர்ண சுவிசேஷ சபையாகும். ஹம் நகரில் அமைந்திருக்கும் கர்த்தரின் இந்த ஒரே ஒரு சபையானது சத்தியத்தை சத்தியமாகவே பிரசங்கித்து வரும் தேவனுடைய வீடாக இருந்து வருகிறது. எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் பிற்பகல் 3 மணி பரிசுத்த ஆராதனையும் ஒவ்வொரு வியாழன் பிற்பகல் 6:30 மணி ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதம் உபவாச நாள் அனுஷ்டிப்பும் விழிப்புணி ஆராதனையும் நடைபெறுகிறது. நீங்களும் எமது சபை ஐக்கியத்திலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து திலனடைந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என வாஞ்சையுடன் உங்களையும் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காக்கைகளை அது விதைப்பதும் இல்லை, அதன் களஞ்சியத்தை சேர்த்து வைப்பதும் இல்லை.
காக்கைகளை பாரது விதைப்பதும் இல்லை, அதன் களஞ்சியத்தை பார்த்தேத்து வைப்பதும் இல்லை. கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, தேவன் பார்வையில் நீ மேலானவன், மேலானவன், மேலானவன். காக்கைகளை பாரது விதைப்பதும் இல்லை, அதன் களஞ்சியத்தை பார்த்தேத்து வைப்பதும் இல்லை. காட்டு புஷ்பங்கள் நூற்பதும் இல்லை, வண்ணாடையை உடுத்தியதில்லை. சாலமோன் ஞானி முதல் இதுவரை யாரும், சாலமோன் ஞானி முதல் இதுவரை யாரும் மகிமையிலே அவைகளை போல் உடுத்தியதில்லை, மகிமையிலே அவைகளை போல் உடுத்தியதில்லை, உடுத்தியதில்லை, உடுத்தியதில்லை. காக்கைகளை பாரது விதைப்பதும் இல்லை, அதன் களஞ்சியத்தை சேர்த்து வைப்பதும் இல்லை. என்ன உண்போ என்ன உடுப்போ என்ற கவலையே உனக்கு வேண்டாம். உன்ன உணவும் கொடுக்க உடையும் தேவன் தருகிறார், உன்ன உணவும் கொடுக்க உடையும் தேவன் தருகிறார். காணான் குருவிகளை விட நீ பிரியமல்லவா, காணான் குருவிகளை விட நீ பிரியமல்லவா, பிரியமல்லவா, பிரியமல்லவா. காக்கைகளை பாரது விதைப்பதும் இல்லை, அதன் களஞ்சியத்தை சேர்த்து வைப்பதும் இல்லை. கவலைப்படுவதால் உன் சரீரத்தில் ஒரு முழத்தை நீ கூட்ட முடியுமா? உந்தன் பார சுமைகள் எல்லாம் சுமந்து தீர்க்கவே, உந்தன் பார சுமைகள் எல்லாம் சுமந்து தீர்க்கவே வல்ல இயேசு அருகில் உண்டு, அவரிடம் சொல்லு. வல்ல இயேசு அருகில் உண்டு, அவரிடம் சொல்லு, அவரிடம் சொல்லு, அவரிடம் சொல்லு. காக்கைகளை பாரது விதைப்பதும் இல்லை, அதன் களஞ்சியத்தை சேர்த்து வைப்பதும் இல்லை. கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, தேவன் பார்வையில் நீ மேலானவன், மேலானவன், மேலானவன். காக்கைகளை பாரது விதைப்பதும் இல்லை, அதன் களஞ்சியத்தை சேர்த்து வைப்பதும் இல்லை.